தொலைக்காட்சியின் வழியாக மிக அருமையாக பாடங்களை பயின்று கொண்டிருக்கும் எனது அருமை மாணவ செல்வங்களுக்கு எனது இனிய வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உயிரியல் மூலக்கூறுகள் அப்படின்ற பாடப்பகுதி கீழ் உள்ள சில துணை பாடப்பகுதிகள் பார்க்க போகிறோம். என்னன்னா, நொதிகள், நொதிகளினுடைய வினை வழிமுறை, லிப்பிடுகள், லிப்பிடுகளுடைய வகைப்பாடு, விட்டமின்கள், விட்டமின்களுடைய முக்கியத்துவம், விட்டமின்களுடைய வகைப்பாடு, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம நொதிகள் பற்றி பார்த்துருவோம். இப்போ நொதிகள் அப்படின்றது என்ன அப்படின்னா, உயிர் வேதி வினைகளினுடைய வேகத்தை அதிகப்படுத்தக்கூடிய அல்லது குறைக்கக்கூடிய சில வகையான சிறப்பு புரதங்களுக்கு தான் என்ன பேரு அப்படின்னா நொதிகள் அப்படின்னு சொல்லி பேரு. இப்ப நொதிகள் பார்த்தோம் அப்படின்னா உயிர் வேதி வினைகளுடைய வேகத்தை அதிகரிக்கும் அல்லது குறைக்கும். ஆனா இதனுடைய மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பண்பு என்ன அப்படின்னா, நொதிகள் தேர்ந்து செயலாற்றக்கூடிய தன்மையுடையதா இருக்கும். தேர்ந்து செயலாற்றுதல் அப்படின்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட வேதிவினைக்கு ஒரு குறிப்பிட்ட நொதியை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அது பேர் தான் தேர்ந்து செயலாற்றுதல் அப்படின்னு சொல்லி பேரு. இப்போ நம்ம செல்ல நடக்கக்கூடிய உயிர்வேதி வினைகள்லாம் எது எது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அதாவது கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் அப்படின்ற நொதியின் முன்னிலையில் கார்போனிக் அமிலம் கார்பன் டை ஆக்சைடாகவும் நீர் மூலக்கூறாகவும் மாறும். அதே மாதிரி சுக்ரலேஸ் அப்படின்ற நொதியின் முன்னிலையில் சுக்ரோஸ் குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் மாறும். லாக்டேஸ் அப்படின்ற நொதியின் முன்னிலையில் காலக்டோஸாகவும் குளுக்கோஸாகவும் மாறும். இந்த மாதிரி உயிர் வேதி வினைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நொதியின் முன்னிலையில் நடக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த நொதிகளுடைய வினை வழிமுறை. இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஈ அப்படின்னு போட்டிருப்பேன். ஈ அப்படின்றது என்னன்னா நொதி. அது ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது என்சைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த நொதியானது எஸ் அப்படின்றது வினைப்படுபொருள். நொதி வினைப்படுபொருளோட வினை புரிஞ்சு இஎஸ் அப்படின்ற ஒரு அணைவு சேர்மத்தை தரும். இந்த அணைவு சேர்மம் அதான் சிதைவடைஞ்சு நம்மளுக்கு திரும்பி நொதியாகவும் வினை விளைபொருளையும் தரும். இதுதான் நொதியினுடைய வினை வழிமுறை. இந்த படத்துல பாருங்க, இந்த நொதி பூ மாதிரி இருக்கும். அதாவது பூல இப்படி மேடு பள்ளங்கள் இருக்குதோ, அதாவது பூல மேடு பள்ளங்கள் இருக்காது. இப்ப நான் கொடுக்கக்கூடிய பிக்சர் பூ மலர்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதுல சில மேடு பள்ளங்கள் இருக்கு இல்லையா, அந்த மேடு பள்ளங்கள்ல தான் வேதிவினை நடக்கும். இந்த நொதி வினை படுபொருள் அந்த நொதிக்குள்ள வரும் பொழுது அந்த அமைப்பு அப்படியே முழுவதுமா அதை மூடிக்கிறோம். மூடும் பொழுது என்ன உருவாயிருக்குன்னா, அங்க இஎஸ் அப்படின்ற ஒரு அணைவு சேர்மம் உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த அணைவு சேர்மம் அந்த நொதிக்குள்ளே சிதைவடைஞ்சு நம்மளுக்கு வினை விளைபொருளும் நொதியாகவும் தனித்தனியா பிரியும். இதை தான் இந்த படத்து மூலமா நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த நொதியினுடைய வினை வழிமுறையை மிக சிறப்பான முறையில நம்மளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மாதிரி என்னன்னா பூட்டு சாவி மாதிரி. இந்த இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பூட்டுன்றது நொதி மாதிரி, சாவின்றது வினைப்படுபொருள். அப்ப சாவி அந்த பூட்டுக்குள்ள நல்லா ஃபிட் ஆச்சு அப்படின்னா வேதிவினை நடக்கும். இதே இது அந்த பூட்டுக்குள்ள சாவி ஃபிட் ஆகல அப்படின்னா வேதிவினை நடக்காது. இதை தான் இந்த பூட்டு சாவி மாதிரியில நம்மளுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு நொதி ஒரு வினைப்படுபொருள் ரெண்டுமே ஃபிட் ஆனா தான் வேதிவினை நடக்கும் அப்படின்றத இந்த பூட்டு சாவி மாதிரி நம்மளுக்கு தெளிவா சொல்லி இருக்கு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா லிப்பிடுகள். லிப்பிடுகள் அப்படின்றது லிப்போஸ் அப்படின்ற கிரேக்க வார்த்தையில இருந்து வந்தது. லிப்போஸ்க்கு என்ன அர்த்தம்னா கொழுப்பு அப்படின்னு சொல்லி பேரு. செல்ஸ் அப்படின்னுடைய முக்கிய பகுதி பொருளே கொழுப்பு தான். கார்போஹைட்ரேட்டையோ புரதத்தையோ கம்பேர் பண்ணும் பொழுது கொழுப்பு அதிக ஆற்றலை நம்ம உடம்புக்கு தரும். அதே மாதிரி கொழுப்பு கரிம கரைப்பான்ல தான் கரையும், நீர்ல கரையாது. கரிம கரைப்பானுக்கு சில எடுத்துக்காட்டு சொல்லலாம். கார்பன் டெட்ராக்ளோரைட், பென்சீன், இது மாதிரில தான் லிப்பிடு கரையும். ஏன்னா லிப்பிட்ல இருக்கிறது ஃபுல்லா கார்பன் ஹைட்ரஜன் கண்டென்ட் உள்ள கரிம சேர்மம் இருக்கனால அது அதிகமா கரிம கரைப்பான்ல தான் கரையும், நீர்ல கரையாது. இப்ப நம்ம லிப்பிடுகளுடைய வகைகள் பார்த்துடலாம். லிப்பிடுகளுடைய அமைப்பை பொறுத்து லிப்பிடுகளை 3 வகையா பிரிக்கலாம். எளிய லிப்பிடுகள், கூட்டு லிப்பிடுகள், வரிவிய லிப்பிடுகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இப்ப எதெல்லாம் எளிய லிப்பிடு அப்படின்னா, கொழுப்புகளும் மெழுகுகளும் தான் எளிய லிப்பிடுகள். இந்த கொழுப்புகள் எப்படி உருவாகும் அப்படின்னா, நீண்ட சங்கிலி தொடர் கார்பனை உடைய ஒரு அமிலம் கிளிசரால்களோடு சேர்ந்து வேதிவினையில ஈடுபட்டு எஸ்டர் பிணைப்பு உருவாகும். இப்படி உருவாகிறதா என்ன சொல்றோம் அப்படின்னா கொழுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது நார்மலாவே எஸ்டர் பிணைப்பு எப்படி உருவாகும் அப்படின்னா, ஒரு அமிலமும் ஒரு ஆல்கஹாலும் சேரும் பொழுது எஸ்டர் பிணைப்பு உருவாகும். இந்த இடத்துல கொழுப்பு எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீண்ட சங்கிலி தொடருடைய கார்பனை கொண்டுள்ள ஒரு அமிலம், அந்த அமிலம் கிளிசராலோட சேரும் பொழுது கொழுப்பு உருவாகும். மெழுகுகள் எப்படி உருவாகும்னா, இதுக்கு அப்படியே எதிர்மறையா சொல்லணும். நீண்ட சங்கிலி தொடரை உடைய ஒரு ஆல்கஹால் கொழுப்பு அமிலத்தோட சேர்ந்து நம்மளுக்கு எஸ்டர் பிணைப்பை உருவாக்கும். இதுதான் மெழுகு உருவாகக்கூடிய முறை. இந்த மெழுகுக்கு மேற்சேர்ந்த எடுத்துக்காட்டு தேன் மெழுகு. இதுல நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எஸ்டர் பிணைப்பு எப்படி உருவாகும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஒரு அமிலத்தில் இருக்கக்கூடிய OH தொகுதி
ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை எடுத்துட்டு நீர் மூலக்கூறு வெளியேறினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன பிணைப்பு கிடைக்கும்னா எஸ்டர் பிணைப்பு கிடைக்கும். அந்த எஸ்டர் பிணைப்பு எப்படி எழுதலாம்னா RC11OOR அப்படின்னு சொல்லி எழுதலாம். கொழுப்புகள்லையும் சரி மெழுகுகள்லையும் சரி நம்மளுக்கு எஸ்டர் பிணைப்பு தான் வந்து உருவாகுது. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கூட்டு லிப்பீடுகள். இந்த கூட்டு லிப்பீடும் நார்மலா எப்படி ஒரு கொழுப்பு அமிலம் உருவாகுதோ அதே மாதிரி தான் இந்த கூட்டு லிப்பீடுகளும் வந்து உருவாகுது. கொழுப்பு அமிலம் ஆல்கஹாலோட சேர்ந்து நம்மளுக்கு எஸ்டர் பிணைப்பை கூட்டு லிப்பீடுகள்ல உருவாக்குது. இந்த கூட்டு லிப்பீடுகளை வந்து 3 வகையா பிரிக்கலாம். பாஸ்போ லிப்பீடுகள், கிளைகோ லிப்பீடுகள், லிப்போ புரதங்கள். பாஸ்போ லிப்பீடுகள் அப்படின்னா என்னன்னா பாஸ்போர்ட் தொகுதி லிப்பீடோட சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாஸ்போ லிப்பீடுகள். கிளைகோ லிப்பீடுகள் அப்படின்னா என்னன்னா ஒரு குளுக்கோஸ் தொகுதியோ ஒரு சர்க்கரை மூலக்கூறோ லிப்பீடோட சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கிளைகோ லிப்பீடுகள் அப்படின்னு சொல்லி பேரு. லிப்போ புரதங்கள் அப்படின்னா என்னன்னா லிப்பீடுகள் வந்து புரதத்தோட சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் வந்து லிப்போ புரதங்கள் அப்படின்னு சொல்லி பேரு. ஏன் இப்படிப்பட்ட கூட்டு லிப்பீடுலாம் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரலாம். அதாவது லிப்பீடுகள் தன்னுடைய நிலைப்புத்தன்மையை அதிகரிச்சிருக்கிறதுக்காக ஒரு பாஸ்பேட் கூட சேர்ந்துருது, ஒரு சர்க்கரை மூலக்கூறோட சேர்ந்து அதோடைய நிலைப்புத்தன்மையை அதிகரிச்சுக்கிறது. இன்னொரு விதமா என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்ப லிப்போ புரதத்தை எடுத்துக்கோங்க. லிப்போ புரதத்தை எடுத்துக்கிற பொழுது புரதம் வந்து நீர்ல கரையும், லிப்பீடு வந்து நீர்ல கரையாது. ஆனா லிப்போ புரதமா உருவாகும் பொழுது இது மொத்த அமைப்புமே நீர்ல கரையும். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா லிப்பீடுகள் வந்து லிப்போ புரதத்தை கூட உருவாக்குது. இந்த லிப்பீடுகளுடைய முக்கியத்துவம் பார்த்துருவோம். இந்த லிப்பீடுகள் வந்து மிகச்சிறந்த ஆற்றல் சேகரிப்பான் மையம் அப்படின்னு கூட சொல்லலாம். லிப்பீடுகள் அதிகமா வந்து நீர்வாழ் உயிரினங்கள்ல இருக்கு. எடுத்துக்காட்டா தவளையை பார்த்துட்டீங்க அப்படின்னா தவளை தண்ணிக்குள்ள இருக்கும் பொழுது அதனுடைய உடல் நினையாம இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப அதுல என்ன இருக்கு அப்படின்னா அது தோள்கள் மேல வந்து லிப்பீடுகள் வந்து இருக்கு. நீர்வாழ் உயிரினங்களுடைய பாதுகாப்பு அடுக்கா லிப்பீடு இருக்கு. அதே மாதிரி நம்ம கையில் இருக்கக்கூடிய இணைப்பு திசுக்கள்லையும் லிப்பீடு இருக்கு. லிப்பீடு வந்து உள்ளுறுப்புகளை பாதுகாக்கும். அதனாலதான் வந்து இணைப்பு திசுல இருக்கு. லிப்பீடு வந்து லிப்பேஸ் அப்படின்ற நொதியை உருவாக்குது. அதே மாதிரி கொழுப்புகளுடைய வளர்ச்சிதை மாற்றத்துல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா லிப்பீடு வந்து கொழுப்புல கரையும் அப்படின்றனால கொழுப்புல கரையக்கூடிய விட்டமின்கள் எல்லாத்தையும் சேகரிக்கிறதுக்கு இந்த லிப்பீடுகளை நம்ம பயன்படுத்தலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் லிப்பீடுகள் வகைகளை சொல்லும் பொழுது எளிய லிப்பீடுகளை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூட்டு லிப்பீடுகளை எக்ஸ்பிளைன் பண்ணேன். வரிவியல் லிப்பீடுகள் பத்தி நம்ம புத்தக பாடப்பகுதியில் இல்லை, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எளிய லிப்பீடுகளையும் கூட்டு லிப்பீடுகளையும் நீரால் பார்க்கும் பொழுது என்ன கிடைக்குமோ அதுதான் வந்து வரிவிய லிப்பீடுகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா வைட்டமின்கள். வைட்டமின்கள் வைட்டல் அப்படின்னாவே வந்து இன்றியமையாத அப்படின்னு அர்த்தம். அமீன் அப்படின்னா அமினோ அமிலம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்றியமையாத அமினோ அமிலங்களுக்கு தான் என்ன பேரு அப்படின்னா வைட்டமின்கள் அப்படின்னு சொல்லி பேரு. இந்த வைட்டமின்கள் வந்து மிகச்சிறந்த துணை நொதியா செயல்படுது. வைட்டமின்கள் அப்படின்னு வரையறை கேட்டா என்ன எழுதணும்னா உடம்பால் தொகுக்க இயலாத, நான் முன்னாடியே சொல்லிட்டேன் வைட்டமின்கள்னா என்னன்னா இன்றியமையாத அமினோ அமிலங்கள். இன்றியமையாத அமினோ அமிலங்கள் வந்து நம்மளுடைய உடல் உற்பத்தி செய்யாது, உணவின் மூலமா தான் கிடைக்கும். ஸோ வைட்டமின்களுடைய வரையறை என்னன்னா உடலால் தொகுக்க இயலாத உயிரியல் செயல்பாட்டுகளுக்கு தேவைப்படக்கூடிய கரிம சேர்மத்துக்கு தான் என்ன பேரு அப்படின்னா வைட்டமின்கள் அப்படின்னு சொல்லி பேரு. தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதாவது வைட்டமின்கள் உடம்புல அதிகமா இருந்தாலும் நோய் உருவாகும், குறைவா இருந்தாலும் நோய் உருவாகும். இதுதான் இதனுடைய முக்கியத்துவம். இப்போ நம்ம வைட்டமின்களுடைய வகைப்பாடு பார்ப்போம். வைட்டமின்கள் கரையிற தன்மையின் அடிப்படையில் 2 வகையா பிரிக்கிறோம். ஒன்று வந்து கொழுப்பில் கரையும் வைட்டமின், இன்னொன்று வந்து நீரில் கரையும் வைட்டமின். கொழுப்புல கரையக்கூடிய வைட்டமின்கள் என்னன்னா A, D, E, K. இதெல்லாம் வந்து கொழுப்புல கரையக்கூடிய வைட்டமின். இது வந்து கொழுப்புல கரைஞ்சு நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கல்லீரல் பகுதியில் வந்து சேமிக்கப்படும். இதே இது நீரில் கரையக்கூடிய வைட்டமின் என்னன்னா B, C. இது வந்து நீரில் கரையக்கூடிய வைட்டமின். இந்த வைட்டமின்களை சேமிக்க முடியாது, ஏன்னா இது நீரில் கரைகிறனால நம்மளுடைய சிறுநீர் வழியாக இந்த பியும் சியும் வெளியில் போயிடும். ஸோ BC இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த BC அப்படின்ற விட்டமின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். வைட்டமின்கள் வந்து அதனுடைய கரையிற தன்மையின் அடிப்படையில் 2ஆ பிரிக்கிறோம். கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின், நீரில் கரையக்கூடிய வைட்டமின். கொழுப்பில் கரையிறது ADEK, நீரில் இருக்கக்கூடிய வைட்டமின் என்னன்னா BC. இப்போ இந்த வைட்டமின்கள் பற்றி நம்ம வரிசையாக பார்த்துருவோம். அதாவது இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வைட்டமின் ஏவினுடைய செயல்பாடு, அது எதில் இருக்கு, அதனுடைய குறைபாட்டினால ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். வைட்டமின் ஏ வந்து அதனுடைய முக்கிய செயல்பாடு என்னன்னா பார்வை திறன் வளர்ச்சி. பார்வை திறனை அதிகரிக்கிறது தான் வைட்டமின் ஏ உடைய முக்கியமான செயல்பாடு. இந்த வைட்டமின் ஏ எதுலாம் இருக்குன்னா பால்ல இருக்கு, மீன்ல இருக்கு, ஆரஞ்சு பழம், கேரட்டு, ஆப்பிள் அதிகமா இருக்கு. ஸோ இதுல எல்லாம் வந்து வைட்டமின் ஏ இருக்கு. இதனுடைய குறைபாடு என்ன மாதிரி நோய்களை உருவாக்கும் அப்படின்னா நீங்க படத்துல நல்லா பார்க்கலாம், மாலைக்கண். ஒரு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது, அதுக்கு பேர் வந்து மாலைக்கண். இந்த மாலைக்கண் நோயை ஏற்படுத்தும். தோல்ல பார்த்தீங்க அப்படின்னா அலர்ஜி, அதாவது அப்படியே தடிப்பு தடிப்பா வந்து அலர்ஜியை ஏற்படுத்தும் வைட்டமின் ஏ குறைபாடு. அதே மாதிரி
மாதிரி கருவிழிக்குள்ள அந்த கருவிழி புரையோடுறதையும் வந்து வைட்டமின் ஏ தான் வந்து ஏற்படுத்தும். விழித்திரை அழிவுன்னு கூட சொல்லலாம். அதை வந்து விழித்திரை அழிவையும் வந்து வைட்டமின் ஏ தான் ஏற்படுத்தும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற வைட்டமின் வந்து வைட்டமின் பி. இந்த படங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த படத்தை பார்த்தோன்னே நீங்கள் அந்த வைட்டமின்களுடைய மூலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த படம் கொடுத்துருக்கேன் நான். விட்டமின் B1க்கு என்ன பேர் அப்படின்னா தயமின் அப்படின்னு சொல்லி பேர். இதனுடைய முக்கிய செயல்பாடு என்ன அப்படின்னா, கிளைகாலிஸ்ல துணை நொதியான தயமின் பைரோபாஸ்பேட்டை இதுதான் வந்து உற்பத்தி செய்யுது. கிளைகாலிஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும்னா இல்லையா, குளுக்கோஸை பைருவிக் அமிலமா மாற்றக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் தான் என்னன்னா கிளைகாலிஸ் அப்படின்னு சொல்லி பேரு. அப்ப விட்டமின் B1 வந்து எதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னா கிளைகாலிஸ் அப்படின்ற செயல்முறையில முக்கிய பங்கு வகிக்குது. விட்டமின் B1 இருக்கக்கூடிய மூலங்கள் என்னென்ன அப்படின்னா அதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். அதுல வந்து இறைச்சி அதிகமா இருக்கும், அதே மாதிரி தானியங்கள் அதிகமாக இருக்கும். இறைச்சி பி அப்படின்னு எடுத்துட்டாவே வந்து இறைச்சியில், பாலில், முட்டையில், தானியங்கள்ல இதுல எல்லாம் அதிகமாக இருக்கும் விட்டமின் B1. அதை இந்த படத்துலேயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய குறைபாடு என்ன நோயை உருவாக்கும்னா பெரி பெரி அப்படின்ற நோயை உருவாக்கும். அதாவது கையில் அக்கி மாதிரி நம்மளுடைய கைகள்லையோ தோள்கள்லையோ அக்கி மாதிரி வரும். அதை தான் வந்து விட்டமின் B1 குறைபாடில் ஏற்படக்கூடிய நோய். இந்த நோய்க்கு பேர் வந்து பெரி பெரி. அதுக்கடுத்து விட்டமின் B2 பற்றி பார்த்துருவோம். விட்டமின் B2க்கு என்ன பேருனா ரிபோப்ளவின். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நொதிகளை உற்பத்தி செய்து பிளவின் மோனோ நியூக்ளியோடைட் அண்ட் பிளவின் அடினைன் டை நியூக்ளியோடைட் அப்படின்ற 2 விதமான நொதிகளை உற்பத்தி செய்து இந்த நொதிகள் வந்து எங்க பயன்படுது அப்படின்னா ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகள்ல பயன்படுது. ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆக்சிஜனை சேர்க்கிறது ஆக்சிஜனேற்றம், ஆக்சிஜனை ரிமூவ் பண்றதுக்கு பேரு ஆக்சிஜன் ஒடுக்கம். இந்த செயல்முறைகள்ல பிளவின் மோனோ நியூக்ளியோடைட் மற்றும் பிளவின் அடினைன் டை நியூக்ளியோடைட் வந்து பயன்படுது. இந்த B2 இருக்கக்கூடிய மூலங்கள் என்னன்னா அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், BL எப்பயுமே எதுல அதிகமா இருக்கும் அப்படின்னா இறைச்சியில, பால்ல, முட்டையில, தானியங்கள்ல. ஸோ இதனுடைய படம் தான் இங்க நான் கொடுத்துருக்கேன். இந்த விட்டமின் B2 உடைய குறைபாடுனால என்ன நோய் உருவாகும்னா கைலோசிஸ் அப்படின்ற நோய் உருவாகும். கைலோசிஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இந்த வாய் ஓரத்தில் புண்ணு வர்றது, அதே மாதிரி காதோரத்தில் புண்ணு வர்றது, நாக்கில் வந்து அப்படியே நாக்கு ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் சில பேருக்கு புண்ணாக இருக்கும், சாப்பிட முடியாது. இதெல்லாம் வந்து வைட்டமின் B2 உடைய குறைபாடுனால ஏற்படக்கூடிய நோய்கள். அந்த நோய்க்கு பேர் என்னன்னா கைலோசிஸ் அப்படின்னு சொல்லி பேரு. அடுத்து நம்ம பார்க்க போறது விட்டமின் B3. அதுக்கு சிறப்பு பேர் என்னன்னா நியாசின் அப்படின்னு சொல்லி பேரு. இதுவும் வந்து ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகளுக்கு தேவையான துணை நொதியை தான் உற்பத்தி செய்து அந்த நொதிகளுக்கு பேர் என்னன்னா NAD+ அண்ட் NADP+ அப்படின்னு நொதியை உற்பத்தி செய்து இந்த விட்டமின் B3யும் எங்கெங்க அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைச்சி, பால், முட்டை, தானியம் இதுல எல்லாம் வந்து அதிகமாக இருக்கு. நம்ம இந்த இதில் வந்து மாங்காய் ஸ்லைஸ் வந்து கட் பண்ணி போட்டிருப்போம். ஸோ அதுலேயும் வந்து விட்டமின் B3 இருக்கு. இந்த விட்டமின் B3 உடைய குறைபாடு என்ன நோயை ஏற்படுத்தும்னா பெல்லாக்ரா அப்படின்ற நோயை ஏற்படுத்தும். ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் தோல் அலர்ஜி அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து விட்டமின் B3 உடைய குறைபாடு. அந்த நோய்க்கு பேர் தான், அந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் தோல் அலர்ஜி அதிகமாகி அந்த இடத்துல எல்லாம் தோல்லாம் நல்லா கருப்பாக மாறிடும். அதுக்கு தான் என்ன பேருனா பெல்லாக்ரா அப்படின்னு சொல்லி பேர். அடுத்து நம்ம பார்க்க போகிற விட்டமின் வந்து விட்டமின் B5. பென்டாத்தினிக் அமிலம், இதுக்கு பேர் தான் வந்து விட்டமின் B5. இது வந்து இதனுடைய செயல்பாடு எங்கே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னா கார்போஹைட்ரேட் உடைய பகுதி பொருளான ஏவை உற்பத்தி செய்யறதுல இது முக்கிய பங்கு வகிக்கிறது. அதே மாதிரி புரதம் மற்றும் கொழுப்புகளுடைய வளர்ச்சிதை மாற்றத்திலையும் இந்த விட்டமின் B5 வந்து ரொம்ப முக்கியத்துவம் உடையது. இந்த விட்டமின் B5 எங்க இருக்கும் அப்படின்றத அந்த படத்தை பாருங்க. இப்போ வர பார்த்த படத்துக்கும் இப்போ பார்க்குற படத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். இங்க பாருங்க, இதுல இறைச்சி இருக்குது, பால் இருக்கு, முட்டை இருக்கு, மீன் எல்லாமே இருக்கு. ஆனால் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு. அது என்னன்றது நல்லா பாருங்க, காளான்கள். ஸோ விட்டமின் B5 அதிகமாக வந்து எதில் இருக்கும்னா காளான்ல இருக்கும். இந்த விட்டமின் B5 குறைபாடுனால ஏற்படக்கூடிய நோய் என்னன்னா வளர்ச்சி குறைபாடு. வளர்ச்சின்றது உயரத்துல மட்டும் குறைபாடு கிடையாது, நம்மளுடைய ரத்தத்தில் இருக்க ஹீமோகுளோபின்ல வரையும் குறைபாடு இருந்தால் கூட அதுவுமே வந்து வளர்ச்சி குறைபாடு தான். எல்லா விதமான வளர்ச்சி குறைபாடுக்கும் முக்கிய காரணம் என்னன்னா விட்டமின் B5. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது வந்து விட்டமின் B6. விட்டமின் B6க்கு பேர் வந்து பிரிடாக்சின் அப்படின்னு சொல்லி பேரு. இது எங்க இதனுடைய செயல்பாடு எங்க முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குன்னா அமினோ அமிலங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்துல இது துணை நொதியை உற்பத்தி செய்து அதே மாதிரி ஹீமோகுளோபின்ல ஹீம் உருவாக்கும் பொழுதும் இந்த விட்டமின் B6 வந்து துணை நொதியா செயல்படுது. இந்த விட்டமின் B6 உடைய மூலங்கள் இப்போ நான் சொல்ற மாதிரி தான், நல்லா பாருங்க. விட்டமின் B6 உடைய மூலங்கள் வந்து இறைச்சி, பால், முட்டை, தானியம் இதெல்லாம் வந்து விட்டமின் B6 உடைய மூலம். அதே மாதிரி இது குறைபாடுனால விட்டமின் B6 குறைபாடுனால ஏற்படக்கூடிய நோய் என்னன்னா வலிப்பு நோய் வந்து விட்டமின் B6 குறைபாடுனால ஏற்படுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விட்டமின் என்னன்னா விட்டமின் B7. இதுக்கு பேர் வந்து பயோட்டின். இது வந்து இதனுடைய முக்கியமான செயல்பாடு வந்து கொழுப்பு அமில தொகுப்புல இந்த விட்டமின் B7 வந்து துணை நொதியா பயன்படுது. இது இருக்கக்கூடிய மூலங்கள் என்ன அப்படின்னா விட்டமின் Bனாவே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இறைச்சி, பால், முட்டை, அதுக்கப்புறம்
தானியங்கள் இதில் தான் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் விட்டமின் B7ம். இந்த விட்டமின் B7 குறைபாடில் என்ன நோய் வருது அப்படின்னா மனச்சோர்வு வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக தலையில் இருக்க முடியெல்லாம் கொட்டிடும். ஸோ வந்து மனச்சோர்வு, முடி உதிர்தல், தசைவலி இதெல்லாம் வந்து விட்டமின் B7 குறைபாடுனால ஏற்படக்கூடிய நோய்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து விட்டமின் B9. அதுக்கு பேர் வந்து போலிக் அமிலம் அப்படின்னு சொல்லி பேர். இது வந்து நியூக்ளிக் அமில தொகுப்பில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதே மாதிரி இரத்த சிவப்பு செல்கள் வளர்ச்சியிலையும் முதிர்ச்சியிலையும் இந்த விட்டமின் B9 பங்கு வந்து அதிகமாக இருக்குது. அதாவது கர்ப்பமான பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த போலிக் அமிலம் உள்ள மாத்திரைகளை தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கைகளை அதிகரிக்கிறதுக்காக, வளர்ச்சியை சீர்படுத்துறதுக்காக அந்த மாத்திரைகள் கொடுக்குறாங்க. இந்த விட்டமின் B9 மூலங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த படத்தை நல்லா பாருங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இறைச்சி, பால், தானியம் எல்லாத்துலேயும் இருக்க மாதிரி விட்டமின் B9லையும் இறைச்சி, பால், முட்டை எல்லாத்துலேயும் இருக்கும். ஆனால் இதில் வித்தியாசமான ஒரு பொருள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா பீட்ரூட். விட்டமின் B9 வந்து பீட்ரூட்டில் அதிகமாக இருக்கும். இந்த விட்டமின் B9 குறைபாடுனால ஏற்படக்கூடிய நோய் என்ன அப்படின்னா முதிரா சிவப்பணு சோகை. முதிரா சிவப்பணு சோகை அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரத்த சிவப்பு செல்கள் வந்து வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து முதிரா சிவப்பணு சோகை அப்படின்னு சொல்லி பேர். இப்போ நம்ம விட்டமின் B12 பார்த்துடலாம். விட்டமின் B12 பேர் வந்து கோபாலமின். அதாவது உலோகம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வைட்டமின் என்னன்னா விட்டமின் B12 தான். இதனுடைய முக்கியமான செயல்பாடு எது அப்படின்னா அமினோ அமிலத்துடைய வளர்ச்சிதை மாற்றத்தில் துணை நொதியாக செயல்படுது. அதே மாதிரி இரத்த சிவப்பணுக்கள் முதிர்வடைவதிலையும் விட்டமின் B12 ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இது எதெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துடலாம். விட்டமின் B அப்படின்னாவே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இறைச்சி, பால், மீன், முட்டை, இன்னொன்று வந்து பருப்பு வகை, இதிலெல்லாம் விட்டமின்ஸ் இருக்கும். இந்த பருப்பு வகையில் விட்டமின் B12 இருக்காது. மற்ற எல்லாத்துலேயுமே விட்டமின் B12 இருக்கும். இதனுடைய குறைபாடு என்ன வகையான நோயை ஏற்படுத்தும் அப்படின்னா இரத்த சோகையை ஏற்படுத்தும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விட்டமின் C. விட்டமின் சிக்கு என்ன பேர் அப்படின்னா அஸ்கார்பிக் அமிலம் அப்படின்னு சொல்லி பேர். இந்த விட்டமின் வந்து எதிர் ஆக்சிஜனேற்றத்தினுடைய துணை நொதியாக செயல்படுது. கோலஜன் உருவாக்கத்துலையும் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. எதிர் ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு என்னன்னா ஆக்சிஜனேற்றத்துக்கு எதிராக செயல்படுது. ஆக்சிஜனேற்றம்னா என்னது? ஆக்சிஜனை சேர்க்கிறது. ஸோ இந்த ஆக்சிஜனேற்றத்துக்கு எதிராக செயல்படுறதுனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா எதிர் ஆக்சிஜனேற்றம். எதிர் ஆக்சிஜனேற்றத்துடைய துணை நொதியாக செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனுடைய முக்கியமான மூலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் பழங்கள் தான் இதனுடைய மூலங்கள். இந்த கீழே இருக்கிறது எல்லாமே சிட்ரஸ் பழம் தான். கொடிமுந்திரி, நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய நெல்லிக்காய், அதே மாதிரி ஆரஞ்சு பழம், இதெல்லாம் வந்து சிட்ரஸ் பழங்கள். இந்த சிட்ரஸ் பழங்களில் தான் விட்டமின் C வந்து அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் C குறைபாடு என்ன நோயை ஏற்படுத்தும் அப்படின்னா ஸ்கர்வி அப்படின்ற நோயை ஏற்படுத்தும். பேர் டிசைனாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அதாவது பல்லில், ஈறுகளில் ரத்தம் வலியும். விட்டமின் C குறைபாடுனால ஏற்படக்கூடிய நோய் பேர் ஸ்கர்வி. அதான் அந்த பல்ல உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன். ஈறுகளில் ரத்தம் வலிஞ்சிச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு விட்டமின் C குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விட்டமின் வந்து D. இந்த விட்டமின் D அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய மூலமே என்ன அப்படின்னா சூரிய ஒளி தான். சரிங்களா? இந்த விட்டமின் D உடைய செயல்பாடு என்னன்னா கால்சியத்தை உறிஞ்சிறது, பராமரிக்கிறது. அதனால இந்த விட்டமின் Dக்கு இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க கால்சிஃபெரால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. விட்டமின் D அதிகமாக இருக்கிறது சூரிய ஒளியில தான். நம்ம சாப்பாட்டு மூலம், இறைச்சி மூலமாகவும் விட்டமின் D வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த விட்டமின் D குறைபாடு வந்து ரிக்கட்ஸ் நோயை ஏற்படுத்தும். இங்கே 3 குழந்தைங்க நின்றுருக்கு பாருங்க. அந்த பிக்சரில் நல்லா பாருங்க. 3 குழந்தைங்க நின்றுருக்கு. அதில் முதல் குழந்தையுடைய காலும் அந்த 3வது குழந்தையுடைய காலும் மட்டும் வளைஞ்சிருக்கும். ரிக்கட்ஸ் அப்படின்னா என்னன்னா எலும்பு வளைவு நோய் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ விட்டமின் D குறைபாடுனால எலும்பு வளைவு நோய் ஏற்படும். ஸோ சூரியனில் அதிக நேரம் நம்ம சூரிய ஒளியில் நிற்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா காலை வெயில் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து நம்ம விட்டமின் E பார்ப்போம். விட்டமின் E அப்படின்றது டோகோஃபெரால். இந்த டோகோஃபெராலுடைய செயல்பாடும் என்னன்னா எதிர் ஆக்சிஜனேட்டர் தான். நான் முன்னாடியே சொன்னேன். எதிர் ஆக்சிஜனேட்டர்னா என்னன்னா ஆக்சிஜனேற்றத்துக்கு எதிரானவைக்கு பேர் தான் வந்து எதிர் ஆக்சிஜனேட்டர். இதனுடைய மூலங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் நல்லா பாருங்க. இந்த பிக்சரில் நம்ம வந்து பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, அதுக்கப்புறம் பாதாம் பருப்புகள் இதெல்லாம் வந்து இதில் இருக்கும். இதிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் ப்ளஸ் தாவர எண்ணெய் இதெல்லாம் வந்து விட்டமின் ஈனுடைய மூலங்கள். எண்ணெயில் தான் அதிகமாக வந்து விட்டமின் E கிடைக்குது. இதனுடைய குறைபாடுனால என்ன நோய் ஏற்படுது அப்படின்னா தசை சிதைவு, நரம்பியல் திரிவு. அப்படின்னா என்னன்னா இப்படி கை எல்லாத்துக்கும் அப்படியே இருக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா கை விளவெடுத்து போய் சுண்டு விரல் மட்டும் அப்படியே கீழே விழுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னன்னா நரம்பியல் திரிவு அப்படின்னு சொல்லி பேர். இது விட்டமின் E குறைபாடுனால ஏற்படுது. விட்டமின் E எதில் இருக்குது அப்படின்னா தாவர எண்ணெய், அதே மாதிரி எண்ணெய்கள் எல்லாம் வந்து விட்டமின் E இருக்குது. அடுத்து விட்டமின் K. விட்டமின் K உடைய முக்கியமான செயல்பாடு ரத்தம் உறைதல். ரத்தம் உறைதலுக்கு மிக முக்கியமான விட்டமின் வந்து விட்டமின் K தான். இந்த விட்டமின் K
எங்கே இருக்குது அப்படின்னு அந்த பிக்சரை நல்லா பாருங்கள். அதில் அதிக குட்டி குட்டியாக இருக்குது எல்லாமே வந்து சோயாபீன்ஸ். சரியா? ஸோ பருப்பு வகைகளில் தான் வந்து விட்டமின் கே வந்து அதிகமாக இருக்குது. இதனுடைய குறைபாடு எந்த நோயை ஏற்படுத்தும் அப்படின்னா தாமதித்த ரத்தம் உறைதல். ரத்தம் உறைகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். இரத்த கசிவு இதெல்லாம் வந்து விட்டமின் கே உடைய குறைபாடு. அந்த படத்தை பாருங்க. சில பேர்த்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா சும்மா அழுகும் போதே கூட அந்த சில்லு மூக்கு உடஞ்சிரும். உடஞ்சிட்டு அந்த சிலுமூக்கு உடையும் போது அந்த ரத்தம் வடிகிறது நிற்கவே நிற்காது. இதுவுமே வந்து விட்டமின் கே குறைபாடுனால ஏற்படக்கூடிய நோய்கள் தான். இப்போ வந்து நம்ம விட்டமின்கள் ஏலேருந்து விட்டமின் கே வரையும் நம்ம இந்த பாடப்பகுதியில் தெளிவாக பார்த்தோம். இந்த பாடப்பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நொதிகள்னா என்னன்னு பார்த்தோம். உயிர் வேதிவினைகளுடைய வேகத்தை அதிகரிக்கிறதுக்கு பேர் தான் வந்து நொதிகள். இந்த நொதிகளுடைய வினை வழிமுறை பற்றி பார்த்தோம். அதாவது இ அப்படின்ற நொதி எஸ் அப்படின்ற வினைப்படு பொருளோட சேர்ந்து இஎஸ் அப்படின்ற ஒரு அணைவு சேர்மத்தை தருது. அந்த அணைவு சேர்மம் சிதைவடைஞ்சு நம்மளுக்கு திரும்பி இ மற்றும் பி அப்படின்ற விளைபொருள் வந்து கிடைக்குது. இந்த நொதிகளில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இந்த பூட்டுச்சாவி மாதிரி வந்து ரொம்ப முக்கியம். வினை வழிமுறை எப்படி நடக்குது அப்படின்றத இந்த பூட்டுச்சாவி மாதிரி மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது பூட்டு அப்படின்றது நொதி, சாவி அப்படின்றது வினைப்படுபொருள். ஸோ சாவி பூட்டோட ஃபிட்டானால் மட்டும்தான் வந்து நம்ம கதவுகளை திறக்க முடியும். அதே மாதிரி தான் நொதியோட வினைப்படுபொருள் ஃபிட்டானால் மட்டும்தான் வந்து வேதிவினை அங்கே நடக்கும். நொதியோட வினைப்பொருள் படுபொருள் ஃபிட்டாகலை அப்படின்னா வேதிவினை நடக்காது. அதை தான் இந்த பூட்டு சாவி மாதிரி சொல்லுது. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா லிப்பீடுகள் பார்த்தோம். லிப்பிட் அப்படின்றது என்ன அப்படின்னா கொழுப்புகளுக்கு பேர் தான் லிப்பிடு. சில பேர் பார்த்தீங்கன்னா திட்டும்போது உனக்கு கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம கவலையப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா உனக்கு ஆற்றல் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதிக ஆற்றல் உடையவர் அப்படின்னு சொல்லி பாராட்டு தெரிவிக்கிறாங்க. கார்போஹைட்ரேட், புரதம் அதை கம்பேர் பண்ணும்பொழுது கொழுப்பில் வந்து ஆற்றல் வந்து அதிகம். இந்த லிப்பீடை வந்து நம்ம 3 வகையாக பிரிப்போம். எளிய லிப்பிட், கூட்டு லிப்பிட், வரிவிய லிப்பிட் அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரிப்போம். எளிய லிப்பிடுக்குள்ளே என்னென்ன வரும் அப்படின்னா கொழுப்புகளும் மெழுகுகளும் எளிய லிப்பிடுக்குள்ளே வரும். இந்த கொழுப்புகள் அப்படின்றது மிக நீண்ட சங்கிலி தொடரை உடைய கார்பன் கொண்டுள்ள ஒரு அமிலம். அந்த அமிலமானது கிளிசராலோட சேர்ந்து கிளிசரைட் அப்படின்ற ஒரு எஸ்டரை உருவாக்கும். அதுக்கு பேர் தான் வந்து கொழுப்புகள் அப்படின்னு சொல்லி பேர். இதே இது மெழுகுகள் அப்படின்னும் போது அதே மாதிரி நீண்ட சங்கிலி தொடருடைய கார்பனை கொண்டுள்ள ஆல்கஹால்கள் வந்து எளிய கொழுப்பு அமிலத்தோட சேர்ந்து எஸ்டர் உருவாகும். அதுக்கு பேர் தான் மெழுகுகள். இதெல்லாம் வந்து எளிய லிப்பீடுகள் உருவாகக்கூடிய முறை. அதாவது லிப்பீடு அப்படின்னாவே உங்களுக்கு தெரியணும், கொழுப்பு அமிலமும் ஆல்கஹாலும் சேர்ந்து எஸ்டர் பிணைப்பை ஏற்படுத்தினாவே அதெல்லாம் வந்து லிப்பீடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த கூட்டு லிப்பீடுகள் எப்படி உருவாகுது அப்படின்னா எளிய கொழுப்பு அமிலமும் கிளிசராலும் சேர்ந்து ஒரு எஸ்டர் பிணைப்பை உருவாக்குது. அதுதான் நம்ம வந்து கூட்டு லிப்பீடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கூட்டு லிப்பீடுகளை வந்து 3 வகையாக பிரிக்கிறோம். பாஸ்போலிப்பீடுகள், கிளைக்கோலிப்பீடுகள், லிப்போபுரதங்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். பாஸ்போலிப்பீடுகளில் வந்து பாஸ்பேட் பிணைப்பு இருக்குன்றதை பார்த்தோம். கிளைக்கோலிப்பீடுகளில் சர்க்கரை சேர்ந்துருக்குன்றதை பார்த்தோம். லிப்போபுரதங்களில் புரதம் சேர்ந்துருக்கு அப்படின்றத தெளிவாக பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கூட்டு லிப்பீடுகள், எளிய லிப்பீடுகள் பார்த்ததுக்கப்புறம் வரிவிய லிப்பீடுகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். கூட்டு லிப்பீடையும் எளிய லிப்பீடுகளையும் நீரார் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கிறதா வந்து வரிவிய லிப்பீடுகள். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா லிப்பீடுகளுடைய உயிரியல் முக்கியத்துவம் பார்த்தோம். அதிகமாக வந்து உயிரினங்களுடைய அடுக்காக தான் வந்து லிப்பீடுகள் பயன்படுது. அதே மாதிரி ஆற்றல் சேமிப்பு மையமாகவும் லிப்பீடுகள் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் விட்டமின் பற்றி பார்த்தோம். விட்டமின் வந்து கரையிற தன்மையை பொறுத்து 2 வகையாக பிரித்தோம். ஒன்று வந்து கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின், இன்னொன்று வந்து நீரில் கரையக்கூடிய விட்டமின். கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் அப்படின்றது என்னென்னா ஏடிஇகே. இதெல்லாம் கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின். நீரில் கரையக்கூடிய விட்டமின் வந்து பியும் சியும். அதுக்கப்புறம் வந்து அந்த விட்டமின்கள் ஒவ்வொன்றும் அதனுடைய செயல்பாடு என்ன, அது எதில் இருக்குது, அதனுடைய குறைபாட்டினால் வரக்கூடிய நோய் என்ன அப்படின்றது பார்த்தோம். எடுத்துக்காட்டாக விட்டமின் ஏ வந்து எதில் இருக்குது அப்படின்னா பால், மீன், முட்டை, தானியம் இதில் எல்லாம் விட்டமின் ஏ இருக்குது. அதே மாதிரி அது பார்வை திறனுக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அந்த விட்டமின் ஏனால் என்ன நோய் ஏற்படுது அப்படின்னா மாலைக்கண் நோய் ஏற்படுது, தோல் தடிமன் ஏற்படுது, தோல் தடிப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் விட்டமின் பி பார்த்தோம். விட்டமின் பி வந்து பைரோபாஸ்பேட் அப்படின்ற ஒரு துணை நொதியை உற்பத்தி செய்யுது. அதுமாதிரி விட்டமின் பி எதில் இருக்குது அப்படின்னா இறைச்சியில் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம். விட்டமின் பி1 உடைய குறைபாடுனால் ஏற்படக்கூடிய நோய் என்னென்னா பெரிபெரி. அதுக்கடுத்து விட்டமின் பி2 பார்த்தோம். விட்டமின் பி2க்கு பேர் வந்து ரிபோபிளவின். இந்த விட்டமினும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைக்கு துணை நொதியாக செயல்பட்டுச்சு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் விட்டமின் பி அப்படின்னாவே அது வந்து இறைச்சி, பால், முட்டை இதில் தான் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இது உருவாகக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னா
இந்த விட்டமின் B2னால் உருவாக்கக்கூடிய நோய் என்னன்னா கைலோசிஸ். அதாவது காது பகுதியில் வாய் பகுதியிலலாம் அரிப்பு ஏற்படுறதுக்கு பேர் தான் வந்து கைலோசிஸ். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா விட்டமின் B3 பற்றி பார்த்தோம். விட்டமின் B3க்கு பேர் வந்து நியாசின். அந்த நியாசின் வந்து ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகளுக்கு தான் வந்து பயன்படுது. அதில் இருக்கக்கூடிய நொதி என்னன்னா NAD+ அண்ட் NADP+ அதில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது இருக்கக்கூடிய காய்கறிகளை பற்றி பார்த்தோம். விட்டமின் B3னால் ஏற்படக்கூடிய நோய் என்ன அப்படின்னா பெலகாரா. அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் அப்படியே அரிப்பு தோல் அலர்ஜி மாதிரி வந்தால் அதுக்கு பேர் தான் வந்து பெலகாரா. அதுக்கப்புறம் விட்டமின் B5 பார்த்தோம். விட்டமின் B5க்கு என்ன பேர் அப்படின்னா பென்டஜெனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி பேர். இது எந்த இதில் இதனுடைய முக்கியமான செயல்பாடு என்னன்னா புரதம் மற்றும் கொழுப்பினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிச்சது. இதனுடைய குறைபாடு வந்து எல்லா வளர்ச்சிகளுடைய குறைபாடுமே விட்டமின் B5 உடைய குறைபாடு தான் அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் விட்டமின் B6 பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். B6 அப்படின்னா பிரிடாக்சின். இது வந்து இதனுடைய செயல்பாடு எங்கே அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துச்சு அப்படின்னா ஹீம் உருவாக்கத்தில் தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துச்சு. இந்த விட்டமின் B6 உடைய குறைபாடு வந்து வலிப்பு நோயை ஏற்படுத்தும். அப்புறம் விட்டமின் B7 பற்றி பார்த்தோம். விட்டமின் B7 அப்படின்றது பயோட்டின். அது கொழுப்பு அமில வளர்ச்சிதை மாற்றத்தில் துணை நொதியாக செயல்படுது. இந்த விட்டமின் B7னால் ஏற்படக்கூடிய நோய் என்னென்னா மனச்சோர்வு, முடிவுதிர்தல், அதே மாதிரி தசைவலி. இதெல்லாம் வந்து விட்டமின் B7 குறைபாடுனால் ஏற்படக்கூடிய நோய். அதுக்கப்புறம் விட்டமின் B9 பற்றி பார்த்தோம். விட்டமின் B9 அப்படின்றது ஃபோலிக் அமிலம். இது வந்து நியூக்ளிக் அமில செல்களுடைய தொகுப்புலையும் இரத்த சிவப்பணுக்கள் முதிர்வடையதிலையும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இந்த விட்டமின் B9 உடைய குறைபாடு வந்து முதிரா சிவப்பணு சோகையை ஏற்படுத்தும். அதாவது சிவப்பணுகள் வளர்ச்சி அடையாத தன்மைக்கு பேர் தான் வந்து முதிரா சிவப்பணு சோகை அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கப்புறம் விட்டமின் B12 பார்த்தோம். அதுக்கு பேர் கோபாலமின். உலோகம் இருக்கக்கூடிய ஒரே விட்டமின் வந்து B12 தான். இதனுடைய பங்கு எங்கே முக்கியமாக இருக்குது அப்படின்னா இரத்த சிவப்பணுக்கள் முதிர்வடையதில் விட்டமின் B12 உடைய குறைபாடு இரத்த சோகை நோயை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் விட்டமின் C பற்றி பார்த்தோம். Cன்றது அஸ்கார்பிக் அமிலம். இது சிட்ரஸ் ஃப்ரூட்டில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த விட்டமின் C வந்து எதிர் ஆக்சினேற்றத்துடைய துணை நொதி. இந்த விட்டமின் C உடைய குறைபாடு வந்து நம்மளுக்கு ஸ்கர்வி அப்படின்ற நோயை ஏற்படுத்துது. விட்டமின் D பற்றி பார்த்தோம். இந்த விட்டமின் D வந்து கால்சிஃபெரால். இது வந்து நம்மளுக்கு சூரிய ஒளியிலேருந்து அதிகமாக கிடைக்குது. இதனுடைய முக்கிய செயல்பாடு என்னென்னா கால்சியம் உறிஞ்சுறதும் கால்சியம் பராமரிக்கிறதும் இதோட முக்கிய செயல்பாடு. இந்த விட்டமின் D குறைபாடு அப்படின்றது எலும்பு வளைவு நோயை உருவாக்கும். அதுக்கடுத்து விட்டமின் E பற்றி பார்த்தோம். விட்டமின் Eக்கு பேர் வந்து டோகோஃபெரால். இந்த டோகோஃபெரால் மிகச்சிறந்த எதிர் ஆக்சினேட்டரியாக செயல்படுது. இதனுடைய குறைபாடு பார்த்தீங்கன்னா நரம்பியல் திரிவு, தசை சிதைவு இதெல்லாம் வந்து ஏற்படுத்துது. நம்ம வந்து விட்டமின் E வந்து நரம்பியல் திரிவு நோய் ஏற்படுத்துது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த நரம்பியல் திரிவு நோயை நம்ம குணப்படுத்தணும் அப்படின்னா எண்ணெய் மாதிரி பொருட்களை நம்ம எடுத்துக்கிறணும். எண்ணெயினால உருவாகக்கூடிய எல்லா பொருளையும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த விட்டமின் E குறைபாடு நம்மளுக்கு ஏற்படாது. அதுக்கடுத்து விட்டமின் K பற்றி நம்ம பார்த்தோம். இந்த விட்டமின் K வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விட்டமின் K இருக்கக்கூடிய உணவு தானியங்களான ஜோயா பீன்ஸு, பருப்பு, அதே மாதிரி மற்ற தானியங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரத்தம் உறைதல் அப்படின்ற பிரச்சனை நம்மளுக்கு இருக்காது. விட்டமின் Kனால் அதிகப்படியாக ஏற்படக்கூடிய நோய் என்ன அப்படின்னா ரத்தம் உறைதல், ரத்த கசிவு தான் வந்து அதிகமாக ஏற்படுது. ஸோ இந்த நோயெல்லாம் குணப்படுத்துறதுக்கு நம்ம விட்டமின் K வந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. கல்வி தொலைக்காட்சியின் வழியாக மிகச்சிறப்பான முறையில் பாடங்களை பயின்று கொண்டிருக்கும் எனது அருமை மாணவ செல்வங்களுக்கு நன்றி. இந்த பாடப்பகுதியில் நான் எடுத்தது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.